மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் சிந்தனைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற எனது அன்பு சகோதரர் சகோதரிகள் யாவரையும் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் தலைப்பு தேவ சித்தம். தேவ சித்தம் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த பேப்பரோ பென்சிலோ யாராவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. வேதத்தை பிரித்து வைத்துக் கொள்ளலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒருவேளை இந்த கால வேளையில சோர்வினத்தின் நிமித்தம் சற்று நமக்கு உறக்கம் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்தது பிரயோஜனப்படணும். நமக்கு இந்த காலையில எழுந்ததற்கு நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கணும். ஆகினால விழித்திருந்து சத்தியத்துக்கு நேரா உங்களை சரி செய்து கொள்ளுங்க. தேவ சித்தம் என்று சொல்லப்படுகிற பொழுது ஏன் இத எடுத்தேன்னு சொன்னா, ஏற்கனவே நான் பல மாதங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தேவ சித்தத்தின்படி செய்தல் என்ற தலைப்புல பேசியிருக்கிறோம். அது ஒரு சிலர் மறந்திருப்பீங்க. ஆனாலும் இன்றைக்கு நான் ஜெபம் பண்ணும்பொழுது எதை குறித்து என்ன தலைப்புல வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரிடத்துல முழங்கால் போட்ட பொழுது இதை குறித்து எனக்கு சிந்தனை வந்தது. நம்ம எல்லாருமே இந்த கால நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல கூடி வந்திருக்கிறது ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், நமக்காக ஜெபிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி ஜெபிச்சு கொள்ளணும். இப்படி பல சூழல்களிலே நம்ம ஜெப நேரம் தான் இதுல அதிகமாய் அதனுடைய பேரே அதிகாலை ஜெபம். நம்ம திருவசனத்தை கேட்கறது, பாட்டு பாடுறது, இது அவசியம்தான் எல்லாருக்கும் உற்சாகப்படுத்துவதற்காக. எல்லாவற்றுக்கும் மேல இந்த ஒரு மணி நேரம் ஜெப நேரம் தான் நம்ம சொல்லிக்குவோம் ஜெபம் என்று. அப்ப இந்த ஜெபம் என்று சொல்லப்படுகிற பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இந்த காலில் எல்லாருமே இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாருக்கும் அந்த பழக்கத்துல நம்ம வந்துட்டோம். ஆண்டவரே எனக்கு இதை செய்யும், என் குடும்பத்திற்கு இதை வேணும், என்னுடைய உறவினர்களுக்கு சிக்காயிட்டாங்க எனக்கு சுகம் வேணும், என்னுடைய வேலை கிடைக்கல எனக்கு வேலை வேணும், இல்ல என் பிள்ளை சரியா படிக்கல அவங்களுக்கு படிக்கணும். இப்படி பல சூழல்களில நம்ம ஜெபிக்கிறோம். சரி, மற்றவர்களுக்காக எப்படி ஜெபிக்கிறோம்? எங்க தேசத்துல இப்படி ஒரு பெரிய தொற்று நோய் வந்துட்டது, அதுல இருந்து எங்களுக்கு விடுவிப்பு வேணும், எங்க தேசத்துல பலவிதமான சம்பவங்கள் நடக்குது, அதுல இருந்து விடுவிப்பு வேணும், இல்ல எங்கள் தேசத்தை ஆளுகிற பிரபுக்கள், அது தலையாய இருக்கிற பிரதம மந்திரிகள், ஜனாதிபதி, முதலமைச்சர்கள், இப்படி எல்லாம் தவறு நடக்குது, ஊழல் நடக்குது, அதை சீர் செய்து கொடுங்க, இப்படி பண்ணுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லி எப்பொழுதும் நாம அந்த கோணத்திலேயே ஜெபித்து 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 பழகிட்டோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்களிலே, அதாவது குறிப்பா நம்ம மாம்சத்தில இந்த பூமியில அவர் வாழ்ந்திருக்கிற பொழுது 3.5 வருஷம் ஆண்டு அவர் ஊழியம் செய்தார். பல இடங்களுக்கு போய் திருவசனத்தை போதித்தார். குறிப்பாக புறஜாதி மக்கள் மத்தியில போதிப்பதை விட அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத ஜனங்களுக்கு தான் அதிகமா போதித்தார். அவர் சொல்லும்போது சொல்றார், நான் என்னுடைய வீடு என்னுடைய ஜனங்கள் அவர்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னே சொல்றாரு அவரு. அப்ப அப்படி போதிக்கிற பொழுது பல இடத்துல அவருக்கு ஜெபம் பண்றார். தனித்து போய் ஜெபம் பண்ணுவாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவாரு, மலையில போய் ஜெபம் பண்ணுவாரு, தனித்து போய் வனாந்தரத்துல போய் ஜெபம் பண்ணுவாரு. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும். நீங்க திருப்பி திருப்பி வாசித்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி பண்ணும்பொழுது நான் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வசனம். இந்த 3 சுவிசேஷ புத்தகத்திலும் பாத்தீங்கன்னா 4வது புஸ்தகம் கூட யோவான் 7வது அதிகாரம் 17வது வசனம், இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப 4 பேரும் எழுதுறாங்க. மத்தேயு 26:39, மார்க் 14:36, லூக்கா 22:42. இதுல என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து
சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அவர் விருப்பப்படி அல்ல, அவர் தேவகுமாரன் தான். அவர் இந்த பூமியில மாம்சத்துல பிறந்தாலும் அவர் தேவனால் அனுப்பப்பட்டு பிறந்தார். அப்படிப்பட்டவரே சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இது எந்த காரியத்தை குறித்து சொல்றாருன்னா, இந்த பாத்திரம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்கிறேன். பாத்திரம் என்பது அவருடைய சரீரத்தை சொல்றாரு, அவருடைய உடம்பு. அப்ப அவர் யாருன்னா, உள்ள இருக்கிற ஆவி, ஆத்துமா. இந்த உள்ள இருக்கிற ஆத்துமா ஆவியிலே அவர் பேசும், பிதாவினிடத்துல பேசும்பொழுது, ஆண்டவரே, இந்த பாத்திரம், இந்த ஆவியும் இந்த ஆத்துமாவும் தங்கி இருக்கிற, வாசம் பண்ணுகிற இந்த சரீரம் உமக்கு சித்தமானால் அங்க சொல்றாரு, அதான் சொல்றாரு, என்னை விட்டு நீங்கட்டும், இது கடந்து போகட்டும், வேண்டாம், இந்த பாத்திரம் வேண்டாம், நான் இந்த பூமியில இருந்தது போதும், நான் இப்போ என்னுடைய ஆவியோடும் ஆத்மாவோடும் உன்னோட வந்துடுறேன். இந்த சரீரம், இந்த மண்ணு, அதாவது மண்ணுக்கு ஒப்பா இருக்கிற இந்த சரீரம், இந்த பாத்திரம் இந்த பூமியிலேயே மண்ணுக்கு மண்ணா போகட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல சொல்லும்போது சொல்றாரு. அவருடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணா போகல. உலக வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்கும் அப்படிதான் ஆகும். அந்த விதமா இந்த சரீரத்தை விட்டு, இந்த பாத்திரத்தை விட்டு என் ஆத்மாவையும் ஆவியும் நீங்க பிரித்து எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஆண்டு பிதாவின் இடத்துல கேட்கிறாரு. அதை கேட்கும் போது என்ன சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அது ஆகக்கூடாது, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவே நான் சொல்லப்படி நடக்கட்டும் அப்படின்னு கேட்காம பிதாவின் சித்தத்தின்படி கேட்கிறாருன்னா, அப்ப அந்த சித்தம் நிறைவேறுவது எப்படின்னா ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும். நாம விருப்பப்படி எல்லாம் கேட்க கூடாது. இன்றைக்கு நம்ம இந்த மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம், நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், கொரோனாவுக்காக ஜெபிக்கிறோம், வெள்ளம் புயலுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி பலதரப்பட்ட நிலையில வருகிற பொழுது இந்த ஆபத்து ஆண்டவரே எங்களை விட்டு நீங்கி போகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நல்லதுதான், தப்பு இல்ல. ஆனா அதே சமயத்துல ஆண்டவரே, நாங்க இந்த விதமான கஷ்டத்தினால, இந்த வியாதினால, இந்த கொடுமையான ஆளுகையினால, இந்த விதமான செயல்னால நாங்க படுகிற கஷ்டங்கள் போதும் ஆண்டவரே, உமக்கு சித்தமானா இதை அப்புறப்படுத்தி கொடுங்க, உமக்கு சித்தமானா மாற்றம் பண்ணி கொடுங்க, உமக்கு சித்தமானா சுகம் கொடுங்க, உமக்கு சித்தமானா இப்படியா அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நிச்சயமாக செவிசாய்த்து உடனடியாக நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுது, யோவான் 7:17 சொன்ன பார்த்தீங்களா, அதுல கொஞ்சம் மாற்றி என்ன சொல்றாரு, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேச தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுவான். இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், உங்களோட கூட நான் பேசுறேன், வேத வசனத்தை நம்ம பிரசங்கிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ள நீங்க விரும்பினால், அப்ப நான் பேசுற வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்னு நம்புவீங்க. நீங்க ஏதோ மனுஷத்துல காலையில ஏதோ சொல்லுவாங்க, கண்டிப்பா இன்னைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம 4 பேரோட சேர்ந்து ஜெபிச்சா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மேலோட்டமான எண்ணத்தோட வருவீங்கன்னு சொன்னா, அது எல்லாரும் பிரசங்கம் பண்ணாங்க, அவரும் பிரசங்கம் பண்ணாரு, எல்லாரும் பேசுறது இது வழக்கம் தான். இன்னைக்கு நேற்று அவர் பேசினாரு, இன்னைக்கு அவர் பேசுறாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவார். அப்படி ஒரு மேலோட்டமா நம்ம போயிடுவோம். ஆனா நீங்க தேவ சித்தத்தின்படி இங்க வந்திருப்பீர்களானால், அப்போ இந்த உபதேசம் தேவனால தான் கொடுக்கப்படுகிறதுன்னு திட்டமா நம்முடைய இருதயத்தில் அறிய முடியும். அதுதான் அங்க முக்கியம். அதுதான் அங்க யோவான் சுவிசேஷத்துக்கு எழுதும்பொழுது அழகா எழுதுறாரு. அவருடைய சித்தத்தின்படி நாம நடந்து கொள்ளுகிற பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகளும் அது தேவனால் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல பவுல் எழுதும்போது சொல்றாரு, வார்த்தை கவனிங்க, பவுல் அழகா சொல்றாரு. 13வது அதிகாரம் 36வது வசனத்துல அப்போஸ்தலர் நடபடிகள், தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டார். அப்போ தாவீதனுடைய காலங்கள் எப்போ கிட்டத்தட்ட அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் தாவீதனுடைய காலத்துக்கும் பல நூறாண்டு, ஒன்னு ரெண்டு நூறாண்டு இல்ல, பல நூறாண்டு காலத்துக்கு முன்னாடி தாவீது இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அவர் முதல் செய்த ஊழியம் ஆடு மேய்க்கிற வேலை. இரண்டாவது செய்த வேலை தேவனுடைய வார்த்தையோடு கூட ராஜாவுடைய மேன்மை பதவி கிடைச்சது. அந்த பதவியில் இருக்கும்போது அவரை மேன்மைப்படுத்திக் கொள்ளாமல், அதை உயர்வா எண்ணாமல் தேவ வார்த்தையை தொடர்ந்து அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவர் இசைக்கருவி கொண்டு வாசித்து தேவ வார்த்தை வல்லமையாய் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்லப்பட்டு, இதெல்லாம் நம்ம சங்கீத பகுதியெல்லாம் நம்ம சொல்றோம். நாளாகமும், ராஜாக்கள் புஸ்தகம், சாமுவேலின் புஸ்தகம், இதுல எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவர் தாவீது அவருடைய காலத்துல தேவ சித்தத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்தார் என்று அங்க நம்ம கவனிக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ராஜா அவர் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருந்தும் கூட ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் செய்தார் என்று தான் வேதத்துல வாசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க அதாவது புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது தானியேல் தீர்க்கதரிசி எழுதுறாரு. தானியேல் 4வது அதிகாரம் 17வது வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். இங்க நல்லா கவனிக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிற முதலமைச்சர், மந்திரிமார்கள், ஜனாதிபதி, பிரதமர், இவங்களுக்காக எல்லாம் கூட நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. அக்கிரமும் அநியாயமும் தேசத்துல பெருகி விட்டதுனால, ஐயோ இவ்வளவு கொடுமையான ஆட்சி நடக்கிறது, ஏழைகள் எல்லாம் வதைக்கிறாங்களே, விலைவாசிகள் எல்லாம் ஏறி விட்டது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற பொழுது கூட நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணுமா, நமக்கு கத்துக் கொடுக்குது வசனம், நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு அழகா. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் என்று சொல்றது, மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறாராம். அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர்களோ அல்லது பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ நம்ம தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் அவங்க விருப்பத்தின்படி வந்துடல, நம்ம ஓட்டு போட்டதுனால வந்துடல. அது ரொம்ப நல்லா கவனிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கணும். நம்ம எல்லாரும் போய் நிறைய பேரு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் அதிகமா ஜெயிச்சது வந்ததுனாலதான் அவர் பிரதமரா இருக்கிறாருன்னு சொல்லிவிட முடியாது. ஆண்டவருடைய சித்தமும் அங்க இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அந்த தானியேல் அப்படிதான் எழுதுறாரு. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யம். மனுஷருடைய ராஜ்யம் என்பது என்ன? இந்த பூமி. இந்த பூமியை ஆளு செய்யறவங்க. ஒரு ராஜாவை ஆள்றாரு பூமியே கிடையாது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 850 கோடி மக்கள் இருக்கிறதாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த 850 கோடி மக்களையும் ஆளுவதற்கு ஒரு ராஜா இல்ல, பல ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மூலையில பல தேசங்களில பல ராஜாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் அத ஆளணும்னு சொன்னா தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. அவர் அமர்த்தி இருக்கிறார். அவர் தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார செஞ்சிருக்கிறார். ஆனா மேலோட்டமா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் ஓட்டு போட்டேன், நான் போய் அவரை அதுல உட்காருவதற்கு முயற்சி எடுத்தேன், அதனாலதான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா உள்ளான சிந்தனையோடு நம்ம சிந்திக்கிற பொழுது தேவ சித்தம் இல்லாதபடி ஒருவரும் இந்த ஆளுகை செய்ய முடியாது. அதுதான் அங்க தானியேல் தானியேல் என்பவர் தீர்க்கதரிசி. அவர் தேவ வார்த்தையை இந்த உலகத்துக்கு சொல்றவர், சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறது மனுஷன். அவரு அப்படிப்பட்டவர் அங்க சொல்லும் போது சொல்றாரு, மனுஷருடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு, அவர் விரும்புகிறவருக்கு, கடவுள் யார விரும்புகிறாரோ அவருக்கு அதை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்துல மோடி என்கிற பிரதமர் இருக்கிறாரு. அவருக்கு சாதகமா பேசுறவங்களும் இருக்காங்க, எதிரா பேசுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்படி எதிரா பேசுறவர்களை குறித்து நம்ம சொல்லணும்னு சொன்னா, நீங்க அவரை எடுத்துருங்க, 2024 அவர் வரக்கூடாது, விலைவாசி எல்லாம் ஏறிட்டது, அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி போயிடுச்சு, அரசு சொத்தெல்லாம் வித்துட்டாரு, அதனால அவரை அப்புறப்படுத்திருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் பண்றோம். நம்ம ஒருத்தர் பேசிக்கிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணும் பொழுது ஒன்றை நம்ம விட்டுடுறோம். ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கத்தோட இவரை அனுமதிச்சிருக்கிறீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவர் செய்கிற காரியம் மனுஷர்களாகி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவு அதிகமான ஒரு
பிரச்சனையா இருக்கிறது. ஆகினால உமக்கு சித்தமானால் இவரை அப்புறப்படுத்திட்டு வேறு ஒருத்தரை உமக்கு சித்தமானவங்களை எங்களுக்கு பிரதமரா கொடுங்க. இதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கணும். எது எடுத்தாலும் ஆண்டவருக்கு சித்தமானது. இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு இஸ்ரவேல் ராஜாக்களை ஏற்படுத்தி கொடுத்தார். எத்தனையோ பேரை ஏற்படுத்தி கொடுத்தார். முதல் சவுலை ஏற்படுத்தினார், 2வது தாவீதை ஏற்படுத்தினார், 3வது சாலமோனை ஏற்படுத்தினார், 4வது ரெகோபயாமை ஏற்படுத்தினார். இப்படி ஒவ்வொருத்தரா ஏற்படுத்தின பிறகு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல அவர்கள் தப்பு செய்த பொழுது அசிரியாவிடம் பெலிஸ்தீனுடைய ராஜாவிட்டையும் ஒப்படைச்சாரு. நீங்க அவங்க கையில சிக்குண்டு தவித்து நீங்க வாதிக்கப்படணும், அப்பதான் நீங்க திருந்துவீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேசத்தை, அதாவது கடவுள் தனக்கு பிரியமா எடுத்துக்கொண்ட நாட்டை அந்நிய தேசத்தார்கிட்ட, பொல்லாதவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு ஆண்டவர். அப்ப பெலிஸ்தீனை ஆண்டு கொண்ட ராஜாவும் அசிரிய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர்களையும் அவங்க எகிப்து தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம், இப்படி அவங்க ராஜாக்கள்லாம் பொல்லாதவர்களா இருந்தாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்து மக்களை கொடுக்கிறாரு. ஏன் அதை கொடுக்கிறாருன்னா அவருடைய சித்தம் இந்த மக்கள் மனமாற்றம் அடையணும், திருந்தணும். அதே போலதான் இன்னைக்கு இந்திய தேசத்தை ஆளுவர்களுக்கு கூட பொல்லாத மனுஷரா இருந்தாலும் கூட அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். அது அவருடைய விருப்பம். ஆகவே நாம ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், ஆண்டவரே உமக்கு சித்தமானது, வருகிற நாட்களிலே எங்களுக்கு ஒரு நல்ல ராஜ்யம் வேணும், நல்ல ஆளுகர் வேணும், நல்ல உத்தமத்துல இருக்கணும், கடவுளுக்கு பயப்பட ஒரு மனுஷனா வேணும் ஆண்டவர். ஆகவே உமக்கு என்ன சித்தமோ அதன்படி செய்யுங்க. அதுதான் எவ்வளவு காரியத்தை சொன்னாலும் கடைசியில வரும்பொழுது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா ரோமருக்கு எழுதும்போது பவுல் தான் எழுதுறாரு. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் சொன்னா என்ன அர்த்தம்? பூலோகம், பூமியில வாழ்றதுதான், இதுதான் இந்த பிரபஞ்சம். ஒத்த வேஷம் தெரியாமல் அதற்கு சாதகமா நீங்க பேசுறதோ செய்யறதோ இல்லாதபடி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அங்க நல்ல தெளிவா எழுதுறார் அந்த பவுல் எழுதும்போது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணம், அது முழுமை, பரிபூர்ணம்னா முழுமை பெறுறது, பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும், என்ன நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்டாலும், ஏன்னா இது ஜெபத்தை குறித்ததான காரியம்தான், நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் கூட ஆண்டவருக்கு சித்தமானதா இருக்கணும். ஆண்டவரே இந்த காரியமா நான் என் வீட்டை விட்டு வெளியில போறேன், இன்னைக்கு 11ஆம் தேதி, இத ஜெபம் முடிஞ்சு 6 மணிக்கு நான் வேலைக்கு போகணும், ஆண்டவரே உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும், உமக்கு சித்தமானது என் வாழ்வில இடைப்படட்டும். இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சித்தம் 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 என்று சொல்லி நாம ஜெபித்து கடந்து போகிற பொழுது ஆண்டவர் நம்ம லகுவாய் நடத்துவார் என்பதுல சந்தேகம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி வசனத்துல நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் அடிக்கடி நம்ம வாசிக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். 53வது அதிகாரத்துல 10வது வசனத்துல ஏசாயா சொல்றாரு, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும், அவர் செய்து கொடுப்பாரு, அவர் வாய்க்கு செய்வார். சங்கீதக்காரர் எழுதும் போது 135:6 கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, எங்கெங்கெல்லாம் அவர் செய்யறாரு, வானமும் பூமி சமுத்திரம் ஆழம் எல்லாவற்றிலுமே அவருக்கு என்ன சித்தமோ அதுதான் செய்யறாரு. ஏற்கனவே ஒரு 700-800 நபர்கள் தேவ ஊழியர்கள் ஒரு சபையில ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும், ஒரு சபையில, பெந்தகோஸ்தே சபையில சென்னையில ஒரு 700-800 பாஸ்டர்ஸ் ஊழியக்காரர்கள் எல்லாம் இணைந்து வந்து ஜெபிக்கிறாங்க. என்னத்துக்கு ஜெபிக்கிறாங்கன்னா, வரப்போகிற எலெக்ஷன்ல, அதாவது இந்திய தேசத்தினுடைய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லி இவங்க வரவே கூடாது, ஆண்டவரே இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஏகமனதா ஜெபிக்கிறாங்க. ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நாளும் வந்தது, எலெக்ஷன் நடந்தது, வந்தது. அவங்க யார வேணான்னு சொன்னாங்களோ அவர் தான் பிரதமரா வந்து உட்காந்துட்டாரு. நல்லா கவனிக்கணும், இது உண்மையா நடந்த சம்பவம். எனக்கே தெரியும், நல்லா தெரியும். அந்த கூடத்துக்கு எனக்கும் அழைப்பு இருந்தது, ஆனா நான் போகல அன்னைக்கு. அப்புறம் எனக்கு வருத்தமா இருந்தது, ஐயோ நம்ம
ஊழியர்களோட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலையே அப்படின்னு. ஆனா நடந்தது என்னன்னா, யாரு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்கதான் பிரதமர் ஆயிட்டாங்க. அதே போலதான் நாம விரும்புகிறபடி அல்ல. ஒருவேளை நமக்கு அது இடர்கல்லா இருந்தாலும், அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு அதை உணரணும். நம்ம யோசித்து வேதத்தை வாசித்து நம்ம முழங்கால போட்டு, ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கலையே, இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேனே, இத்தனை வருஷமா நான் போராடிட்டு இருக்கிறேனே, நான் உபவாசம் பண்றேனே, நான் எத்தனையோ மக்கள் கிட்ட சொல்லி சொல்றேன், ஆனாலும் எங்க வாழ்க்கையில இது நடக்கலையே, என்ன ஆண்டவர்னு சொல்லி திரும்ப ஆண்டவரத்துல கேட்டு பண்ணும் பொழுது, அவருடைய சித்தம் என்ன, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்களுக்கு தெரியாதுப்பா. கடவுள் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை யாராலும் அறிய முடியுமா? ஒருத்தராலையும் அறிய முடியாது. அவர் வெளிப்படுத்தினாதான், அந்த காரியம் சம்பவம் நடந்தாதான் நமக்கு தெரியும், ஓ இதத்தான் செய்தாரா அப்படின்னு. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய சித்தம் என்னது என்று நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உணர்ந்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும், அவர் சாதத்துல காத்திருந்து அதை நம்ம எதிர்நோக்கி பார்க்கணும். அப்போ ஒருவேளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காமிப்பார். நீ எல்லாம் என்னப்பா உன் வாயில வந்ததெல்லாம் சொல்லி ஜெபிக்கிற, நீ ஏமா இப்படி எல்லாம் சொல்லி ஜெபிக்கிற, அது என் விருப்பம் இல்லையே, நீ கேட்கறபடி நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு ஆபத்து இருக்குது. அதுல நீ விரும்புகிற பொழுதே நான் அதை உடனே உனக்கு செஞ்சுட்டேன்னா அதனால இவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்குமே. நான் எப்ப கொடுக்கறேன்னா அப்ப பெற்றுக்கொள்ள, அது உனக்கு முழுமை பெறும், பரிபூரணப்படும், அது ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். ஆகவே யார் எந்த நிலையில இருந்து ஜெபித்தாலும் தேவ சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. அவர் கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனம். யாராவது வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 4வது அதிகாரம் 15வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 315வது பக்கம் 315, யாக்கோபு 4:15 வாசிக்கிறீங்களா? ஆதலால் சித்தமானால் நாங்களும் உபயோகமாய் இருந்தால் இன்னொரு செய்வோம் என்று சொல்ல வேண்டும். போதும். அங்க யாக்கோபு எழுதும் பொழுது அந்த நிருபத்துல சொல்றாரு, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டுமா. அப்ப அவரு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அவ்வளவு அழகா. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேட்கிறோம், இஷ்டத்துக்கு பேசுறோம், அப்படி இல்ல. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்முடைய ஜெபம், நம்முடைய வேண்டுதல், ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிற காரியங்கள், உமக்கு சித்தமானது ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செய்யுங்க, உமக்கு சித்தமானால் என்ன நடத்துங்க, உமக்கு சித்தமானால் என் வாழ்க்கையில இதை அனுமதிங்க, உமக்கு சித்தம், இப்படியே சொல்லி நம்ம ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் அனுகூலமான காரியத்தை செய்வார். இந்த நாளில கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இதை கடைபிடித்து நீங்கள் செய்கிற பொழுது அவர் தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினாலே நமக்கு வாய்க்கும். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. ஒருவனும் அறியா உயர்தலமே, அடியேன் தங்கும் மறைவிடமே. ஒருவனும் அறியா
வஞ்சகரின் தீச்சூழ்ச்சிகளும் கொள்ளை நோயும் கொடிய விஷமும் கோரமான பயங்கரமும் நாளும் என்னை அணுகினாலும் அவர் சமூகம் காத்திடுமே. உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. கோடி மக்கள் வாதையாலே கதறி நித்தம் திகைக்கின்றார். அவர்களுக்காய் கர்த்தரை நோக்கி இன்றும் என்றும் வேண்டிடுவேன். மனமிரங்கும் மன்னவர் இயேசு மனமிரங்கி காத்திடுவார். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு புகலிடமே. தீங்கு செய்யும் மிருகத்தையும் சீறி நிற்கும் பாம்பினையும் பயந்திடாமல் நோக்கி நடந்து மீதித்து நானும் சென்றிடுவேன். உயரமான அடைகலத்தில் நாளும் பொழுதும் வாழ்ந்திருப்பேன். உன்னத பரமனின் அடைக்கலமே, அஞ்சியவனுக்கு